எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம். இப்போது கும்பகம், கேவல கும்பகம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். கும்பகம் அப்படின்னா என்ன, கேவல கும்பகம் அப்படின்னா என்ன அப்படின்ற சொல்கிறேன். நம்ம மூச்சு காற்றை உள்ளே இழுக்கிறோம், வெளியே விடுறோம். அது ரேசகம், பூரகம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இந்த மூச்சு காற்றை அப்படி உள்ளே இழுத்து நிறுத்தினா அதுக்கு பேர் உள்கும்பகம். அதாவது மூச்சு காற்றை இழுத்து உள்ளே நம்ம நிறுத்தினா அதுக்கு பேர் கும்பகம். அதே இந்த மூச்சு காற்றை வெளியில் விட்டுட்டு உள்ளே இழுக்காமல் நிறுத்தினா அதுக்கு பேர் கேவல கும்பகம். மூச்சை உள்ளே இழுத்து நிறுத்தினா கும்பகம், மூச்சை வெளியே விட்டு உள்ளே இழுக்காமல் இருந்தால் அதுக்கு பேர் கேவல கும்பகம். இப்போது கும்பகம், கேவல கும்பகம் இது ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மூச்சை உள்ளே இழுத்து நிறுத்தினா கும்பகம், அதில் என்ன பலன் பார்த்தீங்கன்னா உடம்பு எனர்ஜி ஆகும். மூச்சை உள்ளே இழுத்து நிறுத்தினா உடம்பு எனர்ஜி ஆகும். இதே மூச்சை வெளியே விட்டுட்டு உள்ளே இழுக்காமல் இருந்தால் எண்ணங்கள் குறைஞ்சி எண்ணங்கள் இல்லாத ஒரு நிலை உண்டாகும். அதுதான் கும்பகம், கேவல கும்பகம். இப்போ கும்பகம், கேவல கும்பகம் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். உள்ளே இழுத்து மூச்சை நிறுத்தினா கும்பகம், உடம்புக்கு பலம் உண்டாகும், எனர்ஜி உண்டாகும். அதே மூச்சை வெளியே விட்டுட்டு உள்ளே இழுக்காமல் இருந்தால் அதுக்கு பேர் கேவல கும்பகம். எண்ணங்கள் குறைஞ்சி எண்ணமற்ற நிலைக்கு போகும். இதுதான் ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். இப்போ இதையே தியானமாகவும் பயிற்சி பண்ணுவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூச்சை ஒரு 5 எண்ணிக்கை உள்ளே இழுக்கிறது. 5 எண்ணிக்கைன்னா இழுக்கும்போது, மெதுவாக இழுக்கும்போது 1லேருந்து 5 வரைக்கும் எண்ணுறது. அப்படி இழுத்து உள்ளே நிறுத்தி ஒரு 5 எண்ணிக்கை அப்படியே கும்பகத்திலே நிறுத்துறது. அதாவது உள்ளே மூச்சை வச்சுக்கிட்டு 5 எண்ணிக்கை அப்படியே இருக்கிறது. அதுக்கப்புறம் மூச்சை வெளியே விட்டுட்டு உள்ளே இழுக்காமல் 5 எண்ணிக்கை அப்படியே இருக்கிறது. அது கேவல கும்பகம். இந்த கேவல கும்பகம் பண்ணிட்டா உங்களுக்கு மனசில் இருக்க அந்த எண்ணங்கள் குறைஞ்சிக்கிட்டே வரும். இது பழக்கத்தில் தான் உங்களுக்கு புரியும். இப்படி தான் இந்த பயிற்சியெல்லாம் பண்ணுவாங்க. மூச்சை உள்ளே எடுக்கிறோம், நிறுத்துகிறோம், வெளியே விடுறோம், நிறுத்துகிறோம், மறுபடியும் உள்ளே இழுக்கிறோம். இப்படி ஒரு செட்டு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதையே கொஞ்சம் கொஞ்சமாக டைம் அதிகமாக்குவாங்க. இது எல்லாராலையும் முடியாது. கஷ்டப்பட்டு செஞ்சால் உயிரை கூட போயிடும். அதனால் யாரும் ரொம்ப முயற்சி பண்ணாதீங்க. 5 எண்ணிக்கை போதும். ஒரு 5 எண்ணிக்கை இடுங்க, 5 எண்ணிக்கை நிறுத்துங்க, 5 எண்ணிக்கை வெளியே நிறுத்துங்க, 5 எண்ணிக்கை உள்ளே நிறுத்துங்க. இது கரெக்டாக இருக்கும். இந்த பயிற்சி செஞ்சு முடித்த பிறகு நாடி சுற்றி பயிற்சி உங்களுக்கு தெரியும். இடது மூக்கில் இழுத்து வலது மூக்கில் விடுறது, வலது மூக்கில் இழுத்து இடது மூக்கில் விடுறது. இது ஒரு 10 செட்டு பண்ணிக்கோங்க. அடுத்தது அஸ்வினி முத்ரா பயிற்சி உங்களுக்கு தெரியும். அஸ்வினி முத்திரை ஆசன வாயை சுருக்கி இறுக்கி நிறுத்தி மெதுவாக ரிலீஸ் பண்ணணும். அதே பேர் தான் அஸ்வினி முத்திரை. அது ஒரு 10 வாட்டி பண்ணிக்கோங்க. குண்டலினி பயிற்சி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மூலாதாரத்துலேருந்து தட்டி எழுப்பி காது வழியாக கொண்டு இந்த இடத்துல சுற்றி நிறுத்துறது. திருப்பி இங்கேருந்து மனசை அப்படியே உச்சி கொண்டு போய் சுற்றிட்டு அங்கே நிறுத்துறது. ஒரு 10 நிமிஷம் இந்த இடத்துல நிறுத்துங்க, 10 நிமிஷம் இந்த இடத்துல நிறுத்துங்க. தலை கனம் ஆயிடுச்சுனாக்கா சாந்தி தவம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். மனசை ஆசன வாய்க்கு உள்ள முதுகுத்தண்டு கீழே
அந்த இடத்துல நிறுத்தினா அதுக்கு பேர் சாந்தி தவம். சாந்தி தவம் உங்களுக்கு சரியாக வரலன்னா ஒரு சின்னதாக கர்ச்சிப்பை சுருட்டி ஆசன வாயில் வச்சு, அதாவது முதுகுத்தண்டு முடிகிற இடம் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல ஒரு கர்ச்சிப்பை துணியில் நினச்சி வச்சுக்கலாம், இல்லை ஐஸ் தண்ணியில் நினச்சி வச்சுக்கலாம். மனசு வந்து ஈஸியாக அடங்கும். அந்த இடத்துல வச்சிங்கன்னா மேலே இருக்க உணர்வுகள்லாம் உங்களுக்கு கீழே வந்துடும். தலைபாரம் வந்து குறைஞ்சிரும். ஏன்னா தலைபாரம் இருந்ததுன்னா உங்களால் எந்த பயிற்சி பண்ண முடியாது, வேலையும் சேர்த்து கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த சாந்தி தவத்தை அடிக்கடிக்கு செஞ்சு பழகிக்குங்க. அடுத்து உங்களுக்கு வந்து உடல் தளர்த்துதல் பயிற்சி தெரிஞ்சிருக்கோ, தெரியலைன்னா கிளாஸில் போய் கற்றுக்குங்க. மல்லாந்து படுத்து ஒவ்வொரு உறுப்பாக தளர்த்தி அதுக்கப்புறம் காந்த சக்தியை உடம்புல இழுக்கிறது. இந்த பயிற்சி கிளாஸில் போய் கற்றுக்கிட்டால் புரியும், இல்லைன்னா யூடியூப்பில் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். நேராக போனீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கலாம். எல்லா பயிற்சிகளுமே நம்ம எவ்வளோ தான் சொன்னாலும் ஏதாவது ஒரு டவுட் இருந்துகிட்டே தான் இருக்கும். எல்லா பயிற்சிகளும் நம்ம எவ்வளோ சொன்னாலும் அது எப்படி இது எப்படி அப்படின்ற ஒரு கேள்விகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கிளாஸுக்குன்னு போனீங்கன்னாக்கா அங்கே வந்து எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு கரெக்ட் பண்ணி விடுவாங்க. இது டி நகரில் ஒரு கிளாஸ் இருக்குது, வேதாத்திரி மகரிஷி கிளாஸ். எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தான். டி நகரில் துரைசாமி பிரிட்ஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது பக்கத்தில் வேதாத்திரி மகரிஷி கிளாஸ் இருக்குது. அது வந்து போத்தீஸ் அவங்க தான் அது நடத்துகிறாங்க. போத்தீஸ் தான் வந்து அது இலவசமாக வந்து எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அது ஏசி ஹால் தான். அந்த ஏசி ஹாலில் இலவசமாக இந்த வேதாத்திரி மகரிஷியோட எல்லா பயிற்சியுமே அங்கே கற்றுத்தராங்க. டி நகர் துரைசாமி ரோடுனால் எல்லாருக்கும் தெரியும். இங்கேருந்து மெயின் ரோட்லேயே போத்தீஸ் இருக்கும். அந்த போத்தீஸ் அவங்க தான் எல்லாருக்கும் இலவசமாக கற்றுக் கொடுக்கணுன்னு அந்த இடத்துல கிளாஸ் நடத்துகிறாங்க. எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம். நன்றி.